Praise the Lord. Hallelujah. இந்த நல்ல காலைவெளிக்காக நாம் ஆண்டவரை துதித்து கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இன்று காலை தேவன் நம்மை பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபையை நினைத்து அவருடைய இரக்கம், அவருடைய தயவுக்காக நான் நன்றிகளை செலுத்தி இந்த காலைவெளியிலே தேவனுக்கு துதிகளை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கே குடும்பங்களாக, பிள்ளைகளாக, மொழிகளாக நாம் குடியிருக்கின்றோம். கர்த்தருடைய மகிமை இந்த காலையிலே நம்மை நிரப்பட்டும். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் மகிமை இந்த காலையிலே நம்மை நிரப்பட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீசஸ் நேம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட இரத்தத்துக்காக நன்றி. எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம், ஆமென், பாவங்களை கழுவுகிற பரிசுத்த இரத்தத்துக்காக நன்றி. ஆமென். விலையேறப்பட்ட இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் வழி நடத்துவதற்காக தேவனை நாம் எல்லாரும் துதிப்போமா? அந்த இடங்களில் இணைந்திருக்கிற எல்லாரும் இவ்வளவு ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். தேவன் கொண்டு வந்த பாதைகள், தேவன் செய்த அற்புதங்கள், ஆமென், ஏராளம். லாபானா ஷஹலா தியந்தரு ஷக்கலகதரபா. We praise you this morning. We adore you, Lord. We glorify thy holy name in Jesus' name. Jesus' name. இந்த காலையில் நம்முடைய வல்லமை ஒவ்வொரு இடங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும். இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், வேத வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஓ, நீங்களோடு இடைபெறுவீராக. உடைய மகிமையின் பிரசனத்தினால் எங்களை நிரப்பும். ஆனந்தமாய் நம் தேவனை இந்த ஆண்டவரை பாடி நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த அந்த காலையிலே காலையிலே பாடி அவர்தான் Panitilum,
நினைத்து கொள்ளுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நினைத்து கொள்ளுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் தேவனை துதித்திடுவோம். ஆனந்தமாய் தேவனை சொல்லுகிறோம். ஆண்டவர் இந்த காலவெளியிலே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுத்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஹல்லேலூயா மகிமை தேவனே உமக்கு நாங்கள் துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவன், ஆச்சரியமான தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து பதிவாளர்களை நாம் ஜெபிக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 22, 21 முதல் 28 வரை உள்ள வசனங்களை அப்படியே வாசித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்று காலை தேவன் நம்மோடு கூட பேசும்படி The book of Job, chapter 22, verses 21 through 28. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் நமக்கு நன்மை வரும். அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உடைய இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர்தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உமது முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். 28 வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உமது பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 22, 21 நீர் அவரோடு பழகி சமாதானமாக. ஆம், தேவனோடு பழக முடியுமா? தேவனோடு பேச முடியுமா? தேவனுக்கு நண்பராக முடியுமா? ஆம், முடியும். ஏனோக்கு தேவனோடு நடந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்தார். ஆபிரகாம் தேவனோடு பேசினார். ஆமென். இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் 3.5 ஆண்டுகள் அவரோடு இருந்தார்கள். சர்வ வல்லவரோடு இருந்தார்கள். இன்றைக்கும் இயேசுவோடு நாம் பேசலாம். ஜெபத்தில் இயேசுடைய வார்த்தை நாம் கேட்கலாம். அவருடைய வசனத்தின் மூலம் இயேசுவோடு நாம் ஐக்கியப்படலாம். ஜெபத்தில் அவரோடு பேச நம்முடைய ஆவியிலே பரிசுத்தாவியானுடைய உதவியோடு தேவனோடு நாம் இணைந்து விடலாம். ஆகவே சொல்றாரு, நீர் அவரோடு பழகி சமாதானமாய். தேவனோடு ஒரு சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தோடு இருக்கணும். அவரோடு நாம் பழகி இருக்கணும். எப்படி அவரோடு பழகணும் அப்படின்றத வாசிக்கிறோம். ஒன்று, அவருடைய வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளணும். Through his word you can connect with him. வேத வசனத்தின் மூலம் அவரோடு நாம் தொடர்பு கொள்ளலாம். அந்த வேத பிரமாணத்தை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அவைகளை ஏற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, அவருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆகவே you can connect with Jesus through his word. இயேசு கிறிஸ்துவோடு விட அவருடைய வார்த்தையின் மூலம் நாம் தொடர்பு கொள்ளலாம். அவருடைய வார்த்தையை வாசிக்க, நேசிக்க, அந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு அவர் பேசுவார். அதுபோல ஜபத்தில் நாம் அவரோடு பேசுகிறோம். இப்படி நாம் அவரோடு கூட நல்ல பழகி சமாதானமாக இருக்கிறோம். அப்ப தொடர்ந்து ஜபம் பண்ண, வாசிக்க, ஜபம் பண்ண, வாசிக்க. அதுபோல ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கும் போது நீங்க அவரோடு பேசுறீங்க. ஆலயத்தில் வரும்போது வசனத்தின் மூலம் அவர் நம்மோடு பேசுறார். இப்படி அவர் கூட ஒரு சமாதான ஐக்கியம், நேரமும் அவருடைய நினைவு. ஒரு நண்பராக இருந்தார்,
நண்பர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அவரோடு பேசுகிறோம் அல்லவா, அதுபோல தேவனோடு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி குறிப்பிட்ட சமயத்தில் அவரோடு பேசுதல், அவருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானித்தல், சிந்தித்தல், இப்படி நாம் இயேசுவோடு கூட தேவனோடு கூட சமாதானமாய் நாம் இருக்கும்போது ஆமென் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்வில் பார்க்கலாம். அப்புறம் இடத்துல 23வது வசனம், யோபு 22:23 சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினார் அப்படின்னா, மனம் திருந்தின மனம் அப்படின்னா உலகத்தை பார்த்து ஓடுகிற மனம் இல்லாமல் நம்முடைய மனம் அவர் பக்கமாக இருக்கணும். அவருடைய நினைவு, அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, அவருடைய கிருபை, இதுவே நம்முடைய நினைவில் இருக்கணும். இப்படிதான் ஆண்டவரோடு நாம் நண்பனாக முடியும். ஒருத்தரோடு நண்பராக இருக்கிறவங்க அவங்களை பற்றி நினைச்சுட்டே இருப்பாங்கல்ல, அதுபோல தேவனோடு நண்பராக இருக்கிறவங்க இயேசுவே நினைப்பாங்க, அவரே பாடிட்டு இருப்பாங்க, அவரே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நடக்கும்போது போகும்போது இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம், என்னோட வாரம், என்னை ஆசீர்வதின்னு சொல்லி அவரோடு ஒரு பெர்மனன்ட் ஃபெலோஷிப், பெர்மனன்ட் கனெக்ஷன். இப்படி அதான் வாசிக்கிறோம். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அடுத்தது அக்கிரமத்தை நம்முடைய கூடாரத்துக்கு தூரமாகும். தேவன் விரும்புகிறது பரிசுத்தம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு கொண்டே உலகத்தில் மனிதர்கள் பாவிகளாக இருக்கிறோம். வீணான வார்த்தைகளை பேசி விடுவோம், வீணான காரியங்கள் வந்துவிடும். எவ்வளவு நாம் தக்கதையாக இருந்தாலும் ஏதோ ஒன்று நம்மை மேற்கொண்டு விடும். ஆனால் பரிசுத்தத்தை நாட வேண்டும். ஆவியானவர் நம்மை பரிசுத்தம் செய்கிறார். வசனம் நம்மை பரிசுத்தம் செய்கிறது. அது மட்டும் அல்ல, இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஆகவே இப்படி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தேவனோடு நாம் நெருங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட தேவனோடு உள்ள உறவு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். சங்கீதம் 4:6 ஒருவேளை சொல்வார்கள், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லி. ஆனால் அதே சங்கீதம் 119, 118 தேவரீர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். யாத்ரா 33:11 ஆண்டவர் மோசையோடு ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசையோடு பேசினாராம். இன்னைக்கு நாம கூட தேவனோடு கூட நண்பர்களாக இருக்கலாம், தேவனோடு பழகி சமாதானமா இருக்கலாம். ஆண்டவர் மட்டும் நமக்கு ஒரு பொக்கிஷமா மாறிட்டார்னா அவ்வளவுதான். ஆண்டவர் நமக்கு ஒரு சொத்தாக, ஆண்டவர் நமக்கு ஒரு நண்பராக, தேவன் நமக்கு ஒரு வெளியேறப்பட்ட ஒரு பொக்கிஷம் நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே மோசே தேவனை தன்னுடைய சிநேகிதனாக்கி கொண்டார், தேவனோடு பழகினார், பேசினார். ஏசியா 41:8 விட நம்மை விட எப்படி கூப்பிடுறார்? என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. நாம கூட ஆண்டவரோடு பழகிவிட்டால் நம்மையும் ஆபிரகாமுடைய சிநேகிதன் நீ, நானுடைய சிநேகிதன் என்று நம்மையும் நண்பர்கள் என்று அழைப்பார். ஆண்டவரோடு நெருங்கி பழகலாம். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மோடு விட இருக்க விரும்புகிறார், நம்மோடு பழக விரும்புகிறார். யாத்திராமம் 6:7 நான் உங்கள் நடுவில் விழாவி உங்கள் தேவனாயிருப்பேன். ஆமென். God wants to move among us. He wants to be with us. He wants to talk to us. He wants to guide us. தேவன் நம்மோடு பேச, நம்மை நடத்த, நமக்கு வேண்டியவரை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை நோக்கி கேட்கும் போது அதை அப்படியே செய்கிறார். கரங்களை வைத்து காலை உம்மோடு பழகி பேசுவதற்கு எங்களுக்கு தாரும். உடைய வேத பிரமாணத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து உம்மோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன். தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கம். உலக ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல. தேவனோட வேலையை தருகிறது ஒரு பெரிய கடினம் அல்ல. கர்த்தர்கள் தேவைகளை சந்திப்பது அவருக்கு கஷ்டம் அல்ல. சுகப்படுத்துவது தேவனுக்கு ஒரு கடினமும் அல்ல. ஈஸியா தூளை போல பொன்னை தருவாராம். It is easy for God. God is able. He can do anything. எப்படி உயர்த்த முடியும், எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும் அவரால். அவரோடு நெருங்கி இருக்கிற மக்களை எப்படியும் உயர்த்துவார். தூளை போல பொன்னை கொடுப்பார், ஆற்று கற்களை போல நன்மைகளை தருவார். அடுத்தது அவரே நமக்கு பொன்னாக இருப்பார். 25 வசனத்துல சர்வ வல்லவர் தாமே நமக்கு சுத்த பொன்னாக இருந்து. ஆமென், அல்லேலூயா.
இதெல்லாம் அவரோடு பழகும் போது வருகிற ஆசீர்வாதங்கள். கைவித்தி ஆண்டவரே, இப்படி தொடர்ந்து அதிகாலையில் உம்மோடு பேசி உம்மோடு பழகி உம்மோடு பேசிட்டே இருக்கணும். அந்த உலகத்துல நீர் சர்வ வல்லமுள்ள தேவனோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு உம்மோடு இணைந்திருக்கிறோம். அந்த கிருபையை நீர்களுக்கு தருவதற்காக நன்றி. ஆமென். இந்த கால ஜெபத்தில் இணைந்திருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரர்களே, தேவனோடு நாம் பழகி நண்பர்களாக இருந்தார். ஆமென். அவ்வளவுதான் அந்த உலகத்தில் மேன்மை கிருபை எல்லாம். அது மட்டும் இல்ல, அவரே நமக்கு பொக்கிஷமாயிருப்பார். அடுத்தது அவருடைய மகிழ்ச்சியை தருவார். 26 சர்வ வல்லவருமே நீ மகிழ்ச்சியாயிருப்பாய். தேவனுக்கு நேராக நீ முகத்தை ஏறெடுத்தால் தேவன் நோக்கி பார்ப்பார். 27 அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், செவி கொடுப்பார். இதெல்லாம் தேவனோடு பழகுகளுக்கு இருக்கிற பெரிய பாக்கியம். அப்போ அவரோடு பழகி இருந்தால் உனக்கு நன்மை வரும். திரும்ப நீர் கட்டப்படுவீர். பொருளாதார செழிப்பு நன்மைகளை தாராளமாய் தந்து விடுவார். தேவனே நம்முடைய தேவனாயிருப்பார். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுப்பார். காரியங்களை வாய்க்க செய்வார். 28 ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். ஆண்டவர் நம்மோடு தேவன் நம்முடைய தேவனாக இருந்து விட்டால் போதும். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் என் வல்லமுள்ள தேவன் என்று அவரை அன்னை கொடுக்கிற மக்களுக்கு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினார், அது நிலவரப்படும். அதுல பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். எத்தனை பேருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரே வாழ்க்கையில தேவனோடு ஐக்கியமாக இருந்து தேவனுடைய நன்மைகளையும் கிருபைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க ஆமென். தேவன் கிருபை செய்வாராக, இரக்கம் பாராட்டுவாராக. சங்கீதம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 2 நாளாகமம் 32:30 எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆதியாகமம் 39:23 யோசேப்பு எதை செய்தார் அது வாய்த்தார். அப்படின்னா தேவனோடு பழகினவர்கள், தேவனோடு நண்பர்களாக இருக்கிறவர்கள் எதை செய்தாலும் தேவன் வாய்க்கை செய்வார். ஆமென். இந்த காலை கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, தேவனே இந்த நல்ல முறை கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்துக்காக நன்றி. ஆமென். நீர் அவரோடு பழகி சமாதானமாகிடும். அதனால் நமக்கு நன்மை வரும். நீ திரும்ப கட்டப்படுவீர். செழிப்பு தானா வரும். தேவனுடைய தேவனாய் இருப்பார். உன் ஜெபத்திற்கு அவர் செவி கொடுப்பார். காரியங்களை வாய்ப்பு செய்வார். வெளிச்சம் பிரகாசிக்கும். எல்லா கை சுத்தி அவரோடு பழகி சமாதானமாயிரும். எங்கள் குடும்பம் உம்மோடு பழகிற குடும்பமாக இருக்கணும். நாங்கள் உம்மோடு பழகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த கிருபினால் எங்களை நிரப்போம். உலகத்தில் நன்மை காண்பிப்பவர் யார்? தேவரீர் ஒருவரே நன்மை செய்கிறவராக இருக்கின்றேன். இந்த காலவெளியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கை சுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல வேத வசனத்தை வாசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். வேதத்தை தியானிக்க அர்ப்பணிக்கிறோம். தேவனையே ஆராதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எப்பொழுதும் இயேசுவை மைமைப்படுத்த, நின்றாலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் அவரையே மகிமைப்படுத்திக் கொண்டே காரியங்களை செய்யணும். நம்முடைய ஆவியில தேவனை சேவைக்கே இருக்கணும். அப்படி அவரோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகிட்டார். பெரிய மகிமை. இந்த கிருபையை இந்த காலை நேரங்களுக்கு தருவீராக. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள நட்புகள் போதும். உலகத்தில் ஜனங்களோடு இருக்கிற ஐக்கியங்கள் போதும். உம்மோடு நாங்கள் ஐக்கியப்படணும். உம்மோடு நெருங்கணும். உம்மோடு பேசணும். உடைய வார்த்தைகளை கேட்கணும். நீரே எங்களை நடத்துகிறவர், நீரே எங்களை ஆலோசனை தருகிறவர், நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆனவர். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த கருணையை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கொடானபடி நன்றி. அவருடைய மகிமை நம்மை நிரப்புவதாக, அவருடைய வல்லமை நம்மை நிரப்புவதாக. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே என்று எல்லாரும் பாடியவரை பயன்படுத்துவோம். என்னை காப்பவரே, என்னை காப்பவரே, வீணம் காப்பவரே. நம்மை ஆராய்ந்து அறிகிறவர் அவர்தான். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம்,
நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் கேட்கிறீர்களா? ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் அவரோட பழகிவிட்டார். இயேசுவோடு அப்பா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கருணை வைத்தவர்கள் நன்றிகளை செலுத்திய காலவெளியிலே உம்மோடு பழகி ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி உம்மோடு ஏற்றப்பட வேத வசனத்தின் மூலம் உடைய கனெக்டடாக இயேசுவை கிருபை காலவெளியிலே பெற்றார். இயேசுவை படிக்கிறோம், இயேசுவை உடைய வார்த்தையை தியானிப்போம், இயேசுவை உடைய தியானிப்போம், இயேசுவை உடைய பாடுவோம். ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ இந்த காலவெளியில் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. யார் பலவீனமாக இங்கு இருந்தாலும் கர்த்தர் தொழுவீராக. வேலைகளில் நம்முடைய திருவேற்கட்டும், தொழில் வியாபாரங்களை கூட இருக்கட்டும். கடந்த நாள் திருமண நாட்களில் நம்முடைய வல்லமை வழங்கட்டும். தேவ மகிமை கூட இருக்கட்டும். கை குழந்தைகள் கர்ப்பஸ்திரிகளை ஆசீர்வதியும், முதியவர்களை பலப்படுத்தும். இப்பொழுது இந்த காலை ஒவ்வொரு வீடுகளிலும் ரத்தத்தை தெளிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே உடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் சாபங்களை மாற்றி போடட்டும். இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளை, குடும்பங்களையும், ஊழியர்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். ஊழியர்களில் வல்லமை, ஊழியர்கள் குடும்பங்களில் நம்முடைய வல்லமை, ஆராதனைகள் நம்முடைய வல்லமை, நம்முடைய கிங்டம், நம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படுவதாக. இயேசுவே பிதாவின் ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் வளர்வதாக. இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வீடுகள் நம்முடைய ராஜ்யமாய் மாறட்டும். ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.